ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த சேனலில் வீடியோ போடுறோம். சம் இஷ்யூஸ்னால இந்த சேனல் சஸ்பெண்ட் ஆகிருந்துச்சு. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் இப்போ ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நம்மளுடைய சமையல் சேனலுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி உடஞ்சிருந்தாலோ ஸ்கெட்ச் பென்ஸ் பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சுனாலும் தூக்கி போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நான் உடஞ்ச பிளாஸ்டிக் மூடியையும் காலியான ஸ்கெட்ச் பென்ஸையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. சென்டரில் ஒரு ஸ்கெட்ச் பென்னையும் சைடில் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 6லிருந்து 7 ஸ்கெட்ச் பென் வரலும் தாராளமாக நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ அப்படி ஒட்டினா தான் நல்லாவே ஒட்டுங்க. மற்றபடி ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸு, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையல் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சமையல் சேனல் பேஜுக்கு போய் வீடியோஸை பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் சென்டரில் பார்த்திங்கன்னா டேப்லாம் போட்டு வச்சுக்கிறேன். சைடில் இருக்க அந்த ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் நூல் உருண்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. நம்ம நூல் உருண்டைகளை இந்த மாதிரி மொத்தமாக போட்டு வைக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று சிக்கிக்கோங்க. நம்ம அவசரத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா வரவே வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது நூல்லாம் பார்த்திங்கன்னா சிக்காகாமல் இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆர்கனைசரில் நான் 6 நூல் உருண்டைகளையும் 3 டேப் ரோலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா நம்ம 7 தான் ஒட்டியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ஸ்கெட்ச் பென்ஸ் ஒட்டிக்கலாம். இன்னுமே நிறையவே ஸ்பேஸ் காலியாக இருக்குது பாருங்கள். அதுலேயுமே நீங்கள் நூல் உருண்டைகளை அழகாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி கிழிஞ்ச வடிகட்டியை, அதாவது டீ வடிகட்டியை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிழிஞ்சு போன வடிகட்டியெல்லாம் நம்ம நார்மலாகவே தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் சூப்பரான ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ண பிறகு இதுக்கு மேலே நான் கலர் டேப் ஒட்ட போகிறேங்க. அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த கைப்பிடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் மட்டும் கலர் டேப்பை அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உள்ளன் நூல் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உள்ளன் நூலை கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த கலர் டேப் நம்ம ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ அதனால தான் நான் கலர் டேப் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்காக தனியாக க்ளூவோ இல்லை ஃபெவிகாலோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த கலர் டேப் மட்டும் போதும், சூப்பராக கவர் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் டேப் யூஸ் பண்ணி அழகாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கைப்பிடிக்கு மட்டும் நான் கலர் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்கு நான் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லைங்களா பழைய ஷாக்ஸ், அந்த மாதிரி ஷாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஷாக்ஸை இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஷாக்ஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கிற அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. துண்டு துண்டாக கட் பண்ணாமல் பெருசாக லெங்க்த்தாக கூட நீளமாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை அழகாக இந்த டீ வடிகட்டுறதை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இடையில க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி கேப் இல்லாமல் கண்டினியூஸாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகாக ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது டீ வடிகட்டுறது தான் அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக கவர் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கவர் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபைனலாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை ஒட்டி விட்டுட்டேங்க. மேலே பார்த்திங்கன்னா நான் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான டவல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சிங்க் பக்கத்தில் அழகாக ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய டவல்ஸை அழகாக இதில் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம்.
நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டவல் ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் டீ வடிகட்டுறது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டப்பை ஸ்டிக்கும் அது கூடவே ஒரு மூங்கில் ஸ்டிக்கும் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் அந்த கட்டப்பை ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு அரை அடி இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் ஸ்டிக் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மூங்கில் ஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மூங்கில் ஸ்டிக்கை அழகாக இதுக்குள்ளே டைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் வந்து சின்னதாக போடணும். அப்போ தான் ஸ்டிக் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்ச மாதிரி நிற்குங்க. நீங்கள் பெருசாக போட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்டிக் வந்து லூஸ் ஆகிடும், கீழே விழுந்துடும். ஸோ அதனால் ஹோல்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து ஒரு 2 ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டப்பை ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு 2 சைட்லேயும் வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போடுறதால அந்த ஸ்க்ரப்பர் வந்து அந்த ஸ்டிக்கிலேருந்து கழண்டு கீழே விழாமல் அப்படியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக்கை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போது கிச்சன் வாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் கரை படிஞ்சிருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹைட் வந்து எட்டவே எட்டாது க்ளீன் பண்ணுறதுக்கு. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த கிச்சன் வால்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கையும் வலிக்காது, கையிலையும் பிசு பிசுன்னு ஒட்டாமையே இருக்கும். அதே நேரத்தில் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் நம்ம அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்பொழுது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே ஈஸியாக வேலையும் முடிஞ்சிருங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் ஒரு சூப்பரான பூஜா டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம குத்து விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மேலே என்ன தான் பூ வச்சாலும் நிற்கவே நிற்காது, கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பூ வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க. நான் வந்து சென்டராக வந்து பார்த்திங்கன்னா அந்த குத்து விளக்குடைய அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் சென்டரில் வந்து போட்டு விட்டுட்டேன் அந்த ரப்பர் பேண்டை. போட்டு விட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் எத்தனை பூ வேணுனாலும் இந்த ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி அழகாக அந்த குத்து விளக்கெல்லாம் வச்சுக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4-5 பூ கூட சுற்றி வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் எவ்வளோ பெரிய குத்து விளக்காக இருந்தாலும் சூப்பராக நீங்கள் பூ வச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குங்க. அதே நேரத்தில் கீழே விழவே விழாதுங்க. நீங்களாக எடுக்கிற வரலும் அப்படியே தாங்க இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க. நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக்கை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவோம். பட் சோஃபா கீழே, பீரோ சந்தில், பீரோக்கு கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. பீரோவையோ சோஃபாவையோ அடிக்கடி நம்மளால் நகர்த்தவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழைய ஷாக்ஸை எடுத்து உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய தோசை கரண்டியில் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அந்த ஷாக்ஸை கட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பெரிய தோசை கரண்டியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கூட போட்டுக்கலாங்க. என்கிட்ட வந்து குட்டி தோசை கரண்டி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு அந்த ஷாக்ஸை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாக்ஸ் வந்து கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பீரோ சந்தில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டடை எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பீரோக்கு கீழே வந்து தொடப்பம் போக முடியாத இடத்துல கூட இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியுங்க. நீங்கள் எடுக்கிற தோசை கரண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட குட்டி தோசை கரண்டி அப்படின்றதால பீரோவுடைய பாதி அளவுக்கு வரலும் போகுது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட உள்ளெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பீரோக்கு அடியிலையும் இருக்கக்கூடிய டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய நேம் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.